ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம புது டாபிக் பார்க்க போகிறோம். பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங். இப்போ பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் தான் ஒரு கரண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு ஏஐ எப்படி உங்களுக்கு எம்எல்எல்லாம் உங்களுக்கு எப்படி கரண்ட் ட்ரெண்ட் இருக்கா, பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் ஒரு கரண்ட் ட்ரெண்ட் இருக்குது. இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டெவாப்ஸோட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் தெரியும், ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மேனுவலாக தான் உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணது, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மேனுவலாக தான் பண்ணாங்க. டெவலப்பர் தனியாக ஒர்க் பண்ணாங்க, ஆப்ரேஷன் டீம் தனியாக, ஐடி டீம் தனியாக ஒர்க் பண்ணாங்க உங்களுக்கு. ஸோ அதில் இருக்க நிறைய இஷ்யூஸ் வந்தது. அது ரிசால்வ் பண்ணது தான் உங்கள் டெவாப்ஸ் டீம்னு ஒன்று வந்தது. ஸோ டெவாப்ஸ் டீமில் உங்களுக்கு டெவலப்பர் இருப்பாங்க, ஆப்ரேஷன் டீம் இருப்பாங்க உங்களுக்கு வந்து. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டெவாப்ஸ் டீமோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் சொல்லலாம் உங்களுக்கு. டெவாப்ஸ் டீமில் இருக்கிற என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, டெவாப்ஸ் வந்து டெவலப்பர் இருப்பாங்க, ஆப்ரேஷன் டீம் இருப்பாங்க. டெவலப்பர் வந்து அவங்க சொல்கிற அவங்க அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஆப்ரேஷன் டீம் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது உங்களுக்கு. டிக்கெட் ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு அப்ரூவல் போகும். அதுக்கப்புறம் அதை காஸ்ட் வேறு இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் எவல்வேல் பண்ணிவிட்டு அந்த அப்ரூவல் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் டீம் கிட்ட போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் ஆகிடும் உங்களுக்கு. ஆப்ரேஷன் டீம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங் சில சமயம் இஷ்யூ வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு, அது மறுபடியும் என்ன பண்ணாங்க, டெவலப்மெண்ட் டீம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணாங்க. டிக்கெட் ரைஸ் பண்ணால் தான் ஆப்ரேஷன் டீம் போய் பார்ப்பாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாத இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படின்னா அதில் வந்து செக்யூரிட்டி இருக்குது உங்களுக்கு. அப்போ செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா அது செக்யூரிட்டி அட்மின், செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் அது தனி டீம் இருக்கும் உங்களுக்கு. செக்யூரிட்டி பட் அவங்க பார்த்துன்னு இருப்பாங்க உங்களுக்கு. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் டீம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது என்ன இஷ்யூ கிடையாது, இது செக்யூரிட்டி டீமோட இஷ்யூ, செக்யூரிட்டி டீம் தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. செக்யூரிட்டி டீம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை இது எங்களோட இஷ்யூ கிடையாது, ஆக்சுவலி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூ, ஆப்ரேஷன் டீம் தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்போ ஒரு இஷ்யூன்னு வரப்போ என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து உங்கள் 3 பேருக்குள்ளே உங்களுக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. இது மாதிரி நிறைய பிரச்சனை வரும், காஸ்டிங் வரும் உங்களுக்கு வந்து. அவர் டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறாங்க. அதுக்கு ஆப்ரேஷன் டீம் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்கன்னு வச்சுங்க. டெஸ்டிங்லாம் நல்லா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க உங்களுக்கு. அப்போ இப்போ கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் அதுக்கு தேவையான க்ளவுட் ரிசோர்ஸில் நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு க்ளீன் அப் பண்ணணும். அது அப்படியே விட்டிங்க அப்படின்னா எல்லாமே க்ளவுடில் எல்லாமே காசு தானே உங்களுக்கு. இப்போ மந்த் எண்டில் பில் வந்து நிற்கும் உங்களுக்கு. அப்போ யார் அந்த பில்லுக்கு பே பண்ணுறது, அப்படி யாருக்கு வந்து இது இந்த பில்லு யாருக்கு வந்து இந்த பில்லு யாருக்கு வந்து நம்ம மேப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் என்ன பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. இது மாதிரி நிறைய டெவாப்ஸ் டீம்லேயே நிறைய பிரச்சனை இருக்குது உங்களுக்கு வந்து. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா டெவாப்ஸ் நெக்ஸ்ட் லெவல் வரப்போ என்ன வச்சு உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் வந்திருக்கு உங்களுக்கு வந்து. ஸோ இதுதான் உங்களுக்கு கரண்ட் ட்ரெண்டு. இப்போ இந்த கரண்ட் ட்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் என்ன பண்ணாங்க அப்படி இதில் எப்படி ஏஐ உள்ள எப்படி உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணிருக்காங்க உங்களுக்கு வந்து. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் யார் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் டீம் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க ஃபவுண்டேஷன். டெவாப்ஸ் டீம் ஓப்பன் த டோர் டு இம்ப்ரூவ் த ஓவரால் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் சொல்ல உங்களுக்கு. இப்போ சொன்னால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குன்ட்டு, எவ்வளோ பிரச்சனை என்ன பண்ணும் உங்களுக்கு. இதுலேருந்து உங்களுக்கு ஓகே இதெல்லாம் ரிசால்வ் பண்ணி இதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னடா அப்படின்னு போகிறப்ப தான் உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஓகேங்களா, இம்ப்ரூவ் த ஓவரால் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், இம்ப்ரூவ் த ஸ்மூத்னிங் ஒர்க் ஃப்ளோஸ், கிரியேட்டிங் த ஆப்டிமல் பைப்லைன் ஃபார் டெவலப்பர்ஸ் டு ஷிப் த கோட். இதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் தான் உங்களுக்கு வந்து இது வந்து எவால்வ் ஆச்சுன்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ ஃபார் தட் பர்பஸ் ஒன்லி த ஃபீல்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் ஹேஸ் எவால்வ்டு aiming to further improve the developer experience. அப்போ என்ன சொல்லாங்க, பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் இஸ் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் இஸ் ஓகேங்களா, இது எங்கே மேஜராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் கார்பரேட்டில், லார்ஜ் ஸ்கேல் எம்என்சியில் தான் இது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு. சின்ன கம்பெனியில் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வந்து. இது பெரிய லெவல் கம்பெனி தான் பண்ணாங்க உங்களுக்கு. இது ஒரு இன்ஃபோசிஸ், விப்ரோ, இல்லாட்டி ஒரு உங்களுக்கு வந்து ஏடிஎன்டி, சிட்டி பேங்க்கு, டெஸ்லா, இது மாதிரி என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஃபார்ச்சூன் 500 கம்பெனி, உலகத்தில் ஒரு டாப்பில் 500 கம்பெனி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் இந்த டீம் அங்கே தான் வச்சுருப்பாங்க உங்களுக்கு. இல்லை அந்த டாப் லெவல் கம்பெனிக்கு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிற சர்வீஸ் கொடுக்குற இந்த டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இவங்களுமே வச்சுருப்பாங்க இது மாதிரி.
அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாட்டமில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது உங்களுக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும் உங்களுக்கு? கம்ப்யூட்டரில் என்ன வரும் உங்களுக்கு? விஎம்ஸ், ஆப்ஸ், டேட்டா பேசஸ் உங்களுக்கு எல்லாமே வரும் உங்களுக்கு வந்து. கண்டெய்னர், குபர்நெட்டிஸ் கிளஸ்டர் இது வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடிபி இருக்கும் உங்களுக்கு. இன்டர்னல் டெவலப்பர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் டெவலப்பர் பிளாட்ஃபார்ம் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் கோர் சொல்லுவாங்க உங்களுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு? நிறைய காம்பனண்ட் இருக்குது உங்களுக்கு வந்து. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் உங்களுக்கு வந்து. இதில் கோர் காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேஷன் அண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் சொல்லலாம் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங்னா ஒரு ஓவரால் டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஸோ பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு. ஐடிபி இந்த பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் என்ன பண்ணுது உங்களுக்கு? இவங்க என்ன பண்ணாங்கன்னா க்ளவுட் ரிசோர்ஸில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க? கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க, ப்ரொவிஷன் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா சிஐசிடி பைப்லைன் வழியே பண்ணுவாங்க உங்களுக்கு. மேனுவலாக பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. போயிட்டு நீங்கள் ஒரு விஎம் 2 விஎம் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் மேனுவல் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து. அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தே வில் யூஸ் த சிஐசிடி பைப்லைன் டு டெப்ளாய் த cloud resources in multi-cloud. Maybe it may be a AWS cloud or GCP cloud or Azure cloud. Appa, the platform engineering team will provision the deploy the cloud resources and then they will configure the monitoring and observability. இது முக்கியமானு சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா சிஐசிடி பைப் ரெப்போஸில் கிரியேட் பண்ணாங்க. சிஐசிடி பைப்லைன் வழியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து தே வில் டெப்ளாய் இட் அண்ட் they will configure the monitoring and observability. அதுக்கு they will implement the policy and compliance சொல்லலாம் உங்களுக்கு. இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சொல்லுவாங்க இன்டர்னல் டெவலப்பர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீமோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ இந்த என்டையர் ப்ராசஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு வந்து. ஆட்டோமேஷன் அண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இது செல்ஃப் டெவலப்பர் செல்ஃப் சர்வீஸ்னு சொல்லலாம். அந்த செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இதே உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டெவலப்பர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது நீங்கள் வந்து ஒரே சிங்கிள் வார்த்தையை எடுக்கிறது 3 வருஷம் எடுத்துங்க உங்களுக்கு. இன்டர்னல் என்பது இந்த பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் யாருக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனிக்குள்ளே இருக்க ஒரு இன்டர்னல் டீம். இது ஒரு தனி டீம் உங்களுக்கு. ஆனால் இந்த டீம் என்ன பண்ணாங்க அந்த கம்பெனி வேலை செய்கிற மற்ற டீமுக்காக ஒர்க் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஒரு அப்ளிகேஷன் டீமாக இருக்கலாம் உங்களுக்கு, உங்களுக்கு குபர்நெட்டிஸ் டீமாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி டீமாக இருக்கும் உங்களுக்கு. அவங்களுக்கு மற்ற டீமுக்கு வேண்டியதை தேவையானதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் வந்து பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து. இந்த டிஸ்கஸ் இன்டர்னல் கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஒரு டீமு கம்பெனிக்காக என்ன பண்ணுது உங்களுக்கு வந்து ஓகேங்களா சில ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. யாருக்கு டெவலப் பண்ணி கொடுத்தா டெவலப்பர்ஸ் தான் உங்களுக்கு வந்து. அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீமு இல்லை ப்ராஜெக்ட் டீமு அவங்களுக்கு வேண்டியதை உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. பிளாட்ஃபார்ம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது உங்களுக்கு இது ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு இங்கே நான் சிஐசிடி பைப்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ஓகேங்களா ஒரு விஎம் ரிசோர்ஸை டெப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு அசூர் போர்ட்டலில் வந்து உங்களுக்கு வந்து விஎம்சி ரிசோர்ஸ் டெப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இந்த விஎம்சிஎஸ்சி இந்த ரீஜன் தான் டெப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அது பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பைசெப் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிடுவாங்க. அது கிட்டப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணாங்க உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வேணும் எனக்கு ஒரு விஎம் வேணுப்பா அப்படின்னா அவங்க என்ன பண்ண தேவை உங்களுக்கு அந்த ஓகேங்களா ஆப்ரேஷன் டீமுக்கு கேட்க தேவையில்ல. அவங்க ஜஸ்ட்டு போய்ட்டு அந்த கிட்டப் கோடு இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் ட்ரிகர் பண்ணி விட்டால் போதும் உங்களுக்கு. ட்ரிகர் பண்ணதை என்ன பண்ணும் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும் உங்களுக்கு இந்த கிட்டப் கோடு வந்து உங்களுக்கு ட்ரிகர் பண்ணும் உங்களுக்கு. இந்த கிட்டப் கோடு என்ன பண்ணும் உங்களுக்கு ரெப்போ கோடு வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு வந்து சிடி பைப்லைன் மேபி என்ன பண்ண உங்களுக்கு வந்து அசூர் டெவாப்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு. அசூர் டெவாப்ஸ் பைப்லைன் இருக்குது. அதே மாதிரி கிட்டப் ஆக்ஷன் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிசிபிலே க்ளவுடு பில்ட் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ஏடபிள்யூஎஸ் வந்து க்ளவுடு டெப்ளாய்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு. இதெல்லாமே சிடி பைப்லைன் சொல்லுவாங்க. அதுவரையும் உங்களுக்கு என்ன பண்ணாங்க க்ளவுட் ரிசோர்ஸ் டெப்ளாய்மெண்ட்டில் நடக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ ஒரு டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா ஏதாவது வேணும் ஒரு ரிசர்ச் வேணும் ஒரு ரிசர்ச் டெப்ளிமெண்ட் பண்ண அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணலாம் இல்லை ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ தட் இஸ் கால் இன்டர்னல் டெவலப்பர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு. ஸோ வாட் இஸ் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இட் இஸ் அ க்ரோவிங் ட்ரெண்ட் வித்தின் த டெக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இட் ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் எ ஸ்டாண்டர்டைஸ்டு டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் டு ஆப்டிமைஸ் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்.
The main focus என்ன பண்ணும், it is creating and managing a standardized development platform அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு. அப்போ பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா, எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகேங்க ஒரு ரெப்போவாக உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு உங்களுக்கு டெப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். அவங்க எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு எந்த டீம்னா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐஎஸ்சி கோடு உங்களுக்கு ஒரு டெராஃபான் டெம்ப்ளேட்டு, பைசப் மாடியூல், ஏஆர்எம் டெம்ப்ளேட் அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு அதை போயிட்டு நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் டெப்ளிமெண்ட் ஆகி கிரியேட் ஆகிடும் உங்களுக்கு வந்து. இதுதான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லுது, உங்களுக்கு கிரியேட்டிங் மேனேஜர் ஸ்டாண்டர்டைஸ் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து. அப்போ இது வந்து பிளாட்ஃபார்ம் டீம் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்க அப்போ என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். உங்களுக்கு எல்லா ரிசோர்ஸும் ஒரு பர்டிகுலர் ரீஜனில் மட்டும் கிரியேட் ஆகும். உங்களுக்கு இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா நேமிங் ஸ்டாண்டர்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு ஓகேங்களா, செக்யூரிட்டியெல்லாம் உங்களுக்கு அதிலே ஹார்ட் கோட் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்டிங்கு அப்ரூவல் எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இதெல்லாமே ரெக்வஸ்ட் எப்படி வரும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து எல்லா ரெக்வஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஓகேங்களா ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் மெயில் போடுவாங்க, எனக்கு 2 விஎம் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், ஓகே நீ மேனேஜர் அப்ரூவ் ஆயிடுவா அப்படின்னா அப்புறம் வாங்கிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து. அப்போ இதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் 3 நாள் ஆகும் உங்களுக்கு வந்து. ஆனால் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் உள்ளார வரப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ரெக்வஸ்ட்டுமும் உங்களுக்கு டீமுக்குள்ளே டேரெக்டாக வராது. உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் டீமில் வந்து 4 டெவலப்பர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு 2 விஎம் வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ண ரெக்வஸ்ட் அவங்களுக்கு மேனேஜர் கொடுப்பாங்க. மேனேஜர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு அதில் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மேனேஜர் என்ன பண்ணலாம், பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் மேனேஜர் ஒர்க் இருப்பார், அவர்கிட்ட சொல்வார் எங்கள் டீமுக்கு இந்த 2 விஎம் தேவைப்படுது அப்படின்னாரு. அந்த டீம் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் மேனேஜர் என்ன பண்ணுவார், அவர் டீம் கூட சொல்லுவார் உங்களுக்கு இந்த டீமுக்கு வந்து 2 விஎம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாரு உங்களுக்கு. அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ன வேணுமோ அதை என்ன பண்ணுவாங்க ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து. அப்போ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரீம் லைண்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு, அந்த விஎம் தேவையில்லை அப்படின்னா அப்போ என்ன பண்ண உங்களுக்கு அந்த விஎம் யார் ஸ்பின் அப் பண்ணது உங்களுக்கு அது ஓகேங்களா. நீங்கள் பிளாட்ஃபார்ம் இன்ஜின் டீம் தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் யார் யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணாங்க உங்களுக்கு. அது வந்து அப்புறம் அப்ளிகேஷன் டீம் தான் என்ன பண்ணுவாங்க அது விஎம்க்கு பொறுப்பாயிடும் உங்களுக்கு. முடிஞ்சு போச்சுன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க ஷட் டவுன் பண்ண இல்லை க்ளீன் அப் பண்ண டெலீட் பண்ணாலும் அவங்க தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு. அது அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் என்பதுக்கு இருக்காது உங்களுக்கு வந்து. கிளியர் கட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. எப்பவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா ப்ராசஸ் ஃப்ளோ வரும்போது ஒரு ஆர்டராக இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டு கிரியேட் திஸ் இன்டர்னல் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர்ஸ் பில்ட் a set of integrated tools and technology designed to streamline the development workflow அப்படின்னு சொல்லுவோம். known as internal developer platform அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ஐடிபின்னு சொல்லுவோம் உங்களுக்கு வந்து. ஒரு டீம் வந்து எனக்கு அசூல 2 விஎம் பண்ணுறாங்க வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் டீம் சொல்லுவாங்க உங்களுக்கு ஓகேங்களா. இந்த கெட்டப் கோடு இருக்க ரெப்போ இருக்குது, இது போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஓகேங்களா நீங்கள் ட்ரிகர் பண்ணி நீங்கள் டெப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அப்ளிகேஷன் டீம் என்ன பண்ணுங்க ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணாங்க டிக்கெட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அது என்ன பண்ண உங்களுக்கு அந்த கெட்டப் ப்ரோவை உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு அந்த சிஐசி ரிப்பேர் பண்ணி ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். டெப்ளிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசூல வந்து அந்த விஎம்ஸ் கிரியேட் ஆகிடும் உங்களுக்கு. இன்னொரு அப்ளிகேஷன் டீம் வராங்க, ஏடபிள்யூஎஸ் ஒர்க் பண்ண டீம் வராங்க, எனக்கு ஏடபிள்யூஎஸ் 2 விஎம் வேணும் அப்படின்னாங்க வச்சுங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெப்போ யூஸ் பண்ணிங்க அப்படி சொன்னாங்கன்னா அவங்க போய்ட்டு என்ன பண்ணுறது அவங்களுக்கு அந்த ரெப்போ போய் யூஸ் பண்ணி ஒரு இந்த விஎம் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அவங்க ஜஸ்ட் அந்த இது ரெப்போவில் இருக்கிற கோடு மட்டும் ரன் பண்ண போதும் உங்களுக்கு வந்து. அப்போ என்ன பண்ணலாம் அப்படி இதுதான் என்ன சொல்கிறது அப்போ பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் வந்து இது டீல் வித் செட் ஆஃப் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி யார் உங்களுக்கு வந்து ஓகேங்களா சூஸ் பண்ணி உங்களுக்கு அதை கான்ஃபிகர் பண்ணி எல்லாமே யார் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் தான் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து. அப்போ ஒரு எம்என்சி லார்ஜ் ஸ்கேல் ஐடி ஓகே கார்பரேட் கம்பெனிஸாக இருக்காங்க அப்படின்னா எல்லா டீம்ஸ் என்ன பண்ணாங்க ரெக்வஸ்ட் எப்படி போவாங்கன்னா எல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் தான் ரெக்வஸ்ட் போகும். அவங்க தான் என்ன பண்ணாங்க இல்லைன்னா எல்லாமே கிளியராக கிரியேட் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணதால ஒரு வாட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஐடிபி ரெடி பண்ணி கொடுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் போக தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க ஒரு ப்ராஜெக்ட்டு ஓகேங்களா ஒரு ப்ராஜெக்ட் டீம் இருக்குது அவங்களுக்கு அசூல் 2 விஎம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைமே ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மை கிரியேட் ஃபார்மில் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்ன பிளாட்ஃபார்ம் டீம் சொல்கிறாங்க உங்களோட கோடு வந்து நான் இந்த பைசப் இந்த ரெப்போல இந்த கிட்டப் ரெப்போல தான் வச்சுருக்கேன், நீங்கள் அதை போய்ட்டு நீங்கள் ட்ரிகர் பண்ணி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விஎம் கிரியேட் பண்ணி கொடுத்துரு அப்படின்றாங்க.
முடிவு 2வது டைம் மறுபடியும் உங்களுக்கு இன்னும் 2 விஎம்னா மறுபடியும் அவங்க பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் போக தேவையில்ல உங்களுக்கு. ஏற்கனவே உங்களுக்கு ப்ரோ தெரிஞ்சு போச்சு. டேரெக்டாக அவங்க என்ன பண்ண உங்களுக்கு ஒரு டிக்கர் ரைஸ் பண்ணுறது, ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக் அது என்ன பண்ண உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகினா ஆட்டோமேட்டிக் அசூரில் போயிட்டு 2 விஎம் கிளியர் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வாட்டி போயிட்டு நீங்கள் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் டீம் வந்து உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு வாட்டி கொடுத்துறாங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் வேணுமோ அவங்களே அதை கிரியேட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட இல்லைன்னா அவங்க அதை டெலிட்டும் பண்ணிக்கலாம், அவங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. Instead of spending time getting the working environment to speed, this platform remove those extra tasks so that the developers can focus more on the actual writing code உங்களுக்கு. அப்போ இதுதான் ஸ்பீட் அப் பண்ணி ப்ராசஸ் வரும் உங்களுக்கு. ஒரு விஎம்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா குயிக்காக முடிஞ்சிடும் உங்களுக்கு வந்து. So platform engineering is a discipline of designing and building the tool chain and workflow அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து. ஏன்னா அப்போ இது என்னது உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் என்பது இட் இஸ் ஓகேங்களா டிசைனிங் அண்ட் ஓகேங்களா பில்டிங் டூல் செயின் அண்ட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். இட் எனேபிள் செல்ஃப் சர்வீஸ் கேப்பபிலிட்டி ஃபார் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர்கனைசேஷன் இந்த கிளவுட் நேட்டிவ் வர அப்படின்றாங்க உங்களுக்கு. செல்ஃப் சர்வீஸ் கேப்பபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடாக தான் இருக்கும், ஐஎஸ்சி கோடாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஒரு பைசெப் டெம்ப்ளேட், டெரஃபா மாடியூல், ஏரம் டெம்ப்ளேட் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெடிமேடாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பைசெப் டெம்ப்ளேட், டெரஃபார்ம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க உங்களுக்கு வந்து. பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் டீமுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே உங்களோட ரிசோர்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன இந்த ரிசோர்ஸ்மா அந்த ரிசோர்ஸில் நீங்கள் இங்கே இந்த ரெப்போ இருக்குது, அதை போய்ட்டு நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு வந்து ஓகே டிக்கர் ரைஸ் பண்ணுங்கள், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள், அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சிஎஸ்சி வந்து ட்ரிகர் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு, அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்தந்த டீம் என்ன பண்ண உங்களுக்கு வந்து ஓகேங்களா. எப்பப்போ உங்களுக்கு ரிசோர்ஸ் வேணும் அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், டிக்கர் ரைஸ் பண்ணுறதோ இல்லை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியோ உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இந்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ட்ரிகர் பண்ணி அவங்களோட ரிசோர்ஸை அவங்களே டெப்ளாய்மெண்ட் பண்ணுங்க. இதில் செல்ஃப் சர்வீஸ் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர்ஸ் provide integrated product most often referred to as the internal developer platform covering the operation necessity of the entire life cycle of an application சொல்லலாம் உங்களுக்கு. இதனால தான் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் என்ன பண்ணுவாங்க, லார்ஜ் ஸ்கேல் கம்பெனியில் பார்த்து ரொம்ப ஃபேமஸாக உங்களுக்கு அதெல்லாம் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எவ்ரிதிங் இன்ஜினியர் ப்ராப்ளம் அப்படி சொல்லலாம் உங்களுக்கு. நீங்கள் ஆரம்ப நாளில் பார்த்தீங்கன்னா டெவாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேங்களா நீ பில் பண்ணுற நீ ரன் பண்ணுற அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு வந்து என்ன. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓனர்ஷிப் என்பது பார்த்தீங்கன்னா ஒருத்தரே என்ன பண்ணும் கிரியேட் பண்ணி அதிலே அவர் ரன் பண்ணுறதுக்கு அவருக்கு பெரிய உங்களுக்கு டாஸ்க் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு. டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, அவரோட அப்ளிகேஷன் லாஜிக் என்னது, அவர் என்ன யூஸ் பண்ண போகிறார், ஜாவா, பைத்தான், .NET யூஸ் பண்ண போகிறாரா அப்படின்னா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேணும் உங்களுக்கு ஓகேங்களா, அவருக்கு வந்து எனக்கு இது எப்படி நான் டெப்ளாய்மெண்ட் பண்ண போகிறேன், டெரஃபார்ம் மாடியில் பண்ண போகிறேன், வைசாப்பில் பண்ண போகிறேன், ஏஆர்எம்மில் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆர்கெஸ்ட்ரேஷன் எது யூஸ் பண்ண போகிறேன், கூபர்நெட்டிஸா ஓகேங்களா, அதே மாதிரி ஹெம்சார்ட்டா உங்களுக்கு இங்கிலீஷ் கண்ட்ரோலர் அப்படின்னு செக்யூரிட்டி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு, கீ வால்ட்டா, ஐஎம்ஆ, ஆர்பேக் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டீம் கூட கனெக்ட் பண்ணுறப்போ வந்து கிளியராக பேசிப்பாங்க உங்களுக்கு வந்து ஏன்னா உங்களோட அப்ளிகேஷன் எதில் ரன் ஆகுது, ஜாவா, பைத்தன் எதில் ரன் ஆகுது, அதே மாதிரி உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி உங்கள் டெப்ளாய்மெண்ட் பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து டெரஃபார்ம் மாடியில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி எனக்கு பைசப் மாடியில் கொடுங்க அப்படின்னாங்க உங்களுக்கு. இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் என்ன யூஸ் பண்ணுங்க ஏன்னா கூப்பர்நெட் இல்லை வேறு எது யூஸ் பண்ண போகிறேன், செக்யூரிட்டி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் கிளியராக பேசுகிறாங்க அப்படின்னா இது என்ன பண்ணுங்க உங்களுக்கு. அப்போ இந்த செக்யூரிட்டி உங்கள் ஆர்கெஸ்ட்ரேஷன் உங்களுக்கு இதெல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொஃபஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், டெரஃபார்ம் மாடியில் இருக்கும், இல்லாட்டி பைசப் மாடியில் இருக்கும், உங்களுக்கு ஆரம் மாடியில் டெம்பரரியில் இருக்கும். இப்போ இதெல்லாமே என்ன பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் இதாக கிளியர் கட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போய் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓகேங்களா அது அவங்களுக்கு என்ன வேணுமோ அது என்ன பண்ண முடியும், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்து டெப்ளாய்மெண்ட் பண்ணி அவங்க யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. அப்போ பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படியே டெவலப்பர் ஷுட் ஃபோக்கஸ் அந்த ஓகேங்களா வாட் த ஆப் ஒயில் த பிளாட்ஃபார்ம் ஹேண்டில்ஸ் த ஹவ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஓகேங்க அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு கோர் ஃபோக்கஸாக வச்சுப்பாங்க, அவங்க அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை தான் பார்ப்பாங்க. இப்போ அவங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குன்னு கொடுத்து உங்களுக்கு டெரஃபார்ம் மாடியில் என்ன பண்ணுங்க உங்களுக்கு சிஎஸ்சி பண்ணி ட்ரிகர் பண்ணி அவங்க தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி சொல்லணும்னா ரெடியூஸ் இந்த காக்னேட்டிவ் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. காக்னேட்டிவ் லோடு இஸ் த அமௌண்ட் ஆஃப் மென்டல் எஃபர்ட் பீயிங் யூஸ்ட் இந்த ஒர்க்கிங் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நம்ம வந்து ஓகேங்க எவ்வளோ மணி நேரம் உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ மணி நேரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் காக்னேட்டிவ் லோடுன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அந்த
இப்போ வித்தவுட் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் ஒர்க் ஸ்பெண்ட் 40% ஆஃப் தர் ஒர்க் டிபைங் த ஃபெயிலிங் சிடிஎஸ் இப்போ ஓகேங்களா ஆர் ஃபைட்டிங் ஃபிகரிங் அவுட் ஒய் த ஓகேங்களா கேடஸ் புல் பாட் கனாட் புல்லான இமேஜ் உங்களுக்கு வந்து ஓகேங்களா ஒரு கூப்பன் ரேட்டு கிளஸ்டர் ஏன் ஒர்க் ஆகல அதுக்கு நோடு ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஐடி செய்தி பெரும் ஒர்க் ஆகல அப்படின்னு பார்த்துருங்க. அப்போ அதில் செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. அப்போ டெவலப்பர் இதெல்லாமே பார்த்துன்னு இருப்பார்ல அவர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பார்த்துன்னு இருப்பார் உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ வித் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் வரப்போ என்ன பண்ணுவாங்க டெவலப்பர் யூஸ் இன்டர்னல் டெவலப்பர் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு அதுதான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு பைசா மாடியில் டெரஃபார்ம் மாடியில் இருக்கவங்களுக்கு வந்து அது என்ன பண்ணுவார் ஒரு இது ஓகே டெவலப்பர் ட்ரிகர் பண்ணாருன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு வந்து தே ஃபில் அப் தி சாம்பிள் ஃபார்ம் ஃபார் ரன் ஏ சிங்கிள் கமாண்ட் த பிளாட்ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்லி ஸ்பின் அப் பண்ண ப்ரீ கான்ஃபிகர்டு செக்யூர் என்வரான்மெண்ட். இதுதான் என்ன சொல்கிறது இன்டர்னல் டெவலப்பர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து உங்களுக்கு. இப்போ டெவலப்மெண்ட் டீம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கோடில் அவங்க கோட் பார்ட் மட்டும் அவங்க பார்த்துப்பாங்க உங்களுக்கு மீதெல்லாம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஓகேங்களா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு செல்ஃப் சர்வீஸ் மாதிரி. ரெண்டாவது கிரியேட்டிங் த பேவ்டு பாத்துன்னு சொல்லலாம் உங்களுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் லெட்டிங் எவ்ரி டெவலப்பர் பில்ட் அதர் ஓன் யூனிக் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி எடுத்துக்கினா ஒரு மல்டிபிள் டீம் ஒரு 10 டீம் 20 டீம் கூட ரன் ஆகும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டீமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அவங்க ரெக்கமெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு டீம் என்ன பண்ணா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களே என்ன பண்ணுவாங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க உங்களுக்கு வந்து அவங்களோட அப்ளிகேஷன் அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா 10 டீம்னா 10 விதமாக அவங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க உங்களுக்கு. அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது உங்களுக்கு நேமிங் ஸ்டாண்டர்ட் இருக்காது செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க எவ்வளோ பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் பில்டு த பேவ்டு பார்த்து ஸ்டாண்டர்டைஸ் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ the benefit வந்து it is the easiest path for the developer to take because it is a pre-approved by the platform and security team. It is also safest path அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்போ ஒரு டெரஃபார்ம் அடியில் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்க வேற எதையும் பற்றி கவலைப்பட தேவையில்ல உங்களுக்கு ஒரு காஸ்ட்டை பற்றியோ செக்யூரிட்டி பற்றியோ உங்களுக்கு வந்து எதுவுமே கவலைப்பட தேவையில்ல உங்களுக்கு வந்து ஏன்னா இதெல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் பார்த்துப்பாங்க உங்களுக்கு வந்து. ஸோ அவங்களோட வேலை என்னன்னா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது அதை வந்து டெப்ளாய்மெண்ட் பண்ணுறது அப்ளிகேஷன் டெவலப் பண்ண உடனே என்ன பண்ணாங்க அவங்களுக்கு வந்து அவங்க கொடுத்த சிஐசிடி பைப் வந்து அந்த ட்ரிகர் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான ரிசர்ச் டெப்ளாய்மெண்ட் ஆகிடும் அதில் போய் அவங்க அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. உங்கள் அசூர் கான்டாக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு அசூர் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் இருக்குது உங்களுக்கு அதில் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அசூர் மைக்ரோசாஃப்ட் சென்டர்லன்னு எங்களுக்கு அசூர் பாலிசியில் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரிகர் பண்ண முடியும் உங்களுக்கு. அதேமாதிரி ஸ்பெஷலைசேஷன் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து இப்போ கிரியேட்டிங் டெடிகேட்டட் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் ரோல் யூ கேன் கிரியேட் ஏ செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க பார்த்திங்க அவங்க பிஸ்னஸ் லாஜிக் மட்டும் தான் பார்ப்பாங்க உங்களுக்கு எப்படி யூசர் ஃபியூச்சர் அப்ளிகேஷன் கோட் இதை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப்பர்ஸ் ஃபுல்லாக அவங்க டெவலப்மெண்ட் ஃபுல்லாக பார்த்துப்பாங்க உங்களுக்கு. பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஸ்கேலபிலிட்டி அவங்க தான் என்ன பண்ணுவாங்க ஐடிபி அவங்க வந்து டெவலப் பண்ணுவாங்க உங்களுக்கு இன்டர்னல் டெவலப்பர் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்துப்பாங்க உங்களுக்கு. செக்யூரிட்டி பார்ட் க்ளவுட் செக்யூரிட்டி இருப்பாங்க கவர்னன்ஸ் அண்ட் கார்ட் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பாலிசி கோட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட். அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீமில் யார் வேலை செய்வாங்க அப்படின்னா ரொம்ப ஓகேங்களா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு 10+ இயர்ஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ப்ரொஃபஷனல் தான் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு வந்து ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே பைசா மாடியூல் டெம்ப்ளேட் மாடியூல்ஸ்லேயே ஓகேங்க டெராஃபார்ம் மாடியூலில் உங்களுக்கு பில்டு பண்ணுற உங்களுக்கு இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு வந்து. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓவரால் எல்லாம் கிளியராக தெரியும் உங்களுக்கு வந்து ஓகேண்ணா. ஸோ அப்போ ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா அது எல்லாமே பார்த்துப்பாங்க உங்களுக்கு வந்து ஓகேங்களா. பைசப் டெம்ப்ளேட் டெராஃபார்ம் மாடியூல் ரெடி பண்ணுவாங்க கிட்டப்பில் இல்லை பைப் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி நான் வந்து ட்ரிகர் பண்ணது அந்த லாஜிக்கலாக அவங்களே பார்த்துப்பாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டெராஃபார்ம் மாடியூலில் உங்களுக்கு வந்து ஓகேங்களா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க ஹார்ட் கோட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அப்போ பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் எல்லாம் முடிச்சிடுவாங்க உங்களுக்கு. டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து அவங்க எப்போ வேணுமோ அப்போ என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து சிஎஸ்சி பைப் ட்ரிகர் பண்ணி அவங்க தேவையான அப்போ ஆப்ஸில் விஎம்ஸ் கிரியேட் பண்ணி அதில் அவங்களோட அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க உங்களுக்கு. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் சாக்ஸில் ஹியூஜ் ஃபார் தி செக்யூரிட்டி அப்படி சொல்லலாம் உங்களுக்கு. when you give a developer a blank check to build infrastructure they often make mistakes சொல்லலாம் உங்களுக்கு. டெவலப்பர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் கிரியேட் பண்ணி நீ அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணிக்க அவங்க கொடுத்துருங்க அப்படின்னா அது பிளாங்க் செக் மாதிரி. ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணுறது தெரியாது என்ன நேமிங் ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணது தெரியாது என்ன செக்யூரிட்டி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அவனுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன. ஸோ அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதே நீங்கள் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் மாடல் போனீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணாங்க உங்களுக்கு இங்கே இருக்க இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா வெல் குவாலிஃபை எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியராக இருப்பாங்க உங்களுக்கு வந்து ஏன்னா. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா செக்யூர் பிளாட்ஃபார்ம் அங்கே டெவலப் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து. So developer get the resource faster and easily better knowledge than the infrastructure secure by design அப்படி சொல்றது வந்து.
அப்போ ட்ரெடிஷனல் ஐடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியருக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன சொல்லலாம் உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் ஐட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு L1 L2 L3 இருப்பாங்க உங்களுக்கு ரியாக்டிவ் அண்ட் டிக்கெட் பேஸ்ட் உங்களுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டீமே வேணும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணும் விஎம் டேட்டாபேஸ் ஆப்ஸில் உங்களுக்கு கிரியேட் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணாங்க டிக்கெட்டை ட்ராக் பண்ணாங்க உங்களுக்கு அதுக்கு அப்ரூவல் வாங்கணும் காஸ்ட்டை செக் பண்ணி பார்ப்பாங்க இவ்வளோ திங்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து அதே பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் ப்ரோஆக்டிவ் செல்ஃப் சர்வீஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஏன்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் என்ன பண்ணுவாங்க எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க உங்களுக்கு ஏன்னா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு என்ன வேணுமோ அப்போ நீங்கள் போய்ட்டு நீங்களே என்ன பண்ண முடியும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணி உங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி இல்லை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ட்ரிகர் பண்ணி என்ன பண்ண முடியும் சிஏசிடி பைப்பின் வழியாக உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்களே வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிரைமரி கோல்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ட்ரெடிஷனல் ஐட்டை பற்றி ஃபிக்ஸிங் த இஷ்யூன்னு சொல்லலாம் ரிசால்விங் த இஷ்யூன்னு சொல்லலாம் உங்களுக்கு ரிஸ்டோரிங் சர்வீஸ் ஆஃப்டர் த ஃபெயிலியர் ஃபில்ஃபிங் த ரெக்ஸ்ன்னு சொல்லலாம் உங்களுக்கு இங்கே பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிங் த பேவ்டு பார்த்து கிரியேட்டிங் ஏ பிளாட்ஃபார்ம் தட் ப்ரிவென்ட் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ரெக்வஸ்ட் இங்கே ஃபெயிலியர்ஸ் ரொம்ப கம்மி உங்களுக்கு ஏன்னா எல்லாமே அதே மாதிரி தான் எல்லாமே நம்ம ஆட்டோமேட் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீமில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைலி ஃப்ரெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு வந்து ஏன்னா வந்து அவங்க டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த டிக்கெட் ரைஸ் போயிடும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அது அப்ரூவ் போயிட்டு அதுக்கு காஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இன்ஜினியரிங் ஐடி சப்போர்ட்டுக்கு வரோம் ஐடி சப்போர்ட் என்ன பண்ணாங்க அவங்க மேனேஜர் சைடில் அப்ரூவ் வாங்கணும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் பர்மிஷனை செக் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க போயிட்டு கிரியேட் பண்ணி கொடுக்கணும் ஓகேண்ணா இப்போ இவ்வளோ பிரச்சனை ஹைலி ஃப்ராக்சர் 2 பேர் கூட நிறைய வரும் உங்களுக்கு அது நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகேண்ணா அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே ப்ராஜெக்ட் டீம்ஸுக்கு உங்களுக்கு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீமுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ மோதல் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த ஏன்னா ஏதாவது தப்பாக போச்சு அப்படின்னா அவங்க மேலே பழி சொல்லுவாங்க இவங்க மேலே வந்து பழி சொல்லுவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரெக்ஷன் ஏகப்பட்ட ஃப்ரெக்ஷன் வரும் உங்களுக்கு வந்து சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டீம் வந்து அவனுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவனே கிரியேட் பண்ணிப்பான் உங்களுக்கு அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹோல்ஸ் செக்யூரிட்டி ஹோல்ஸ் ஏன்னா செக்யூரிட்டி அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க தெரியாது உங்களுக்கு அப்ளிகேஷன் டீம் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அவன் ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சுன்னா அவன் எதுவுமே கண்டுக்க மாட்டான் அடுத்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகிடுவான் அப்போ ஏற்கனவே கிரியேட் பண்ண ரிசர்ச் வந்து காஸ்ட் ஆகும் உங்களுக்கு அப்போ அதில் யார் கணக்கு போகும் உங்களுக்கு இவனை கேட்டால் எனக்கு தெரியாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் தான் பார்ப்பாங்க ஐடி டீம் தான் பார்ப்பாங்க அப்படின்னா அவனை கேட்டால் இல்லை நான் கிரியேட் பண்ணல அவங்க தான் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா சரி நிறைய ஃப்ரிக்ஷன் இருக்குது உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் வரப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரிக்ஷனே வராது உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரீம்லைட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து ஏன்னா இங்கே யார் டெவலப்மெண்ட் யார் ட்ரிகர் பண்ணுது உங்களுக்கு அப்ளிகேஷன் டீம் யார் வேணும் அவன் தான் பண்ண போகிறான் உங்களுக்கு வந்து ஸோ அப்போ அவங்களுக்கு எப்போ வேணுமோ ஒரு அப்ளிகேஷன் வராங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியா உங்களுக்கு சிஎஸ்ஐ பேமெண்ட் ட்ரிகர் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுங்க கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்க தான் அது வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதை டெலிட் பண்ணிட்டு போகணும் உங்களுக்கு வந்து லோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ப்ரொவைஷன் ஃபுல் டெவ் என்வரான்மெண்ட் மினிஸ் வியா ஆட்டோமேஷன் சொல்லலாம் உங்களுக்கு ஸோ பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு சிஐசிடி பைப் இப்போ ப்ரொவைஷன் பண்ணுறப்ப எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து எடுத்தோன்னா ப்ராடில் போயிட்டு உங்களுக்கு ப்ரொவைஷன் பண்ண மாட்டோம் உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அப்ளிகேஷன் கொடுக்க சொல்கிறான் நீ ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ண உங்களுக்கு டெவலப் போட்டு நீ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோ ஒர்க் ஆச்சுன்னா கியூஎல் போட்டு கியூஎல் ஒர்க் ஆச்சுன்னா ப்ராடு போ அப்படின்னு ஸோ டெவலப் அவனே என்ன பண்ணுவாங்க கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏன்னா அந்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்து சிஎஸ்சிடி பேமெண்ட் ட்ரிகர் பண்ணானா என்வரன்மெண்ட் டெவல்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக டெவலப் கிரியேட் ஆகிடும் உங்களுக்கு கியூஏல வரப்போ சாம்பிள் டேட்டா சைஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அதில் நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு வந்து ஓகேங்களா ட்ரிகர் சிஎஸ்சிடி பேமெண்ட் ட்ரிகர் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் வரப்போ என்ன பண்ணுவாங்க அங்கே தான் அப்ரூவ் ப்ராசஸ் பண்ணுவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டிமாண்டும் மேனேஜர் இருப்பான் அவனோட அப்ரூவல் போகும் உங்களுக்கு அவன் முடிச்சப்போ தான் உங்களுக்கு முடியும் அப்போ நீங்கள் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் வரப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரீம் லைட் ப்ராசஸாக இருக்கும் ஃப்ரிக்ஷன் என்பது வெரி வெரி லோ தான் இருக்கும் உங்களுக்கு அதேமாதிரி செக்யூரிட்டி ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேங்க நார்மல் ட்ரெடிஷனல் ஐடி டீமில் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அட்மின் தனியாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் முடிச்சப்பறம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் முடிக்கணும் அதுக்கப்புறம் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் இருப்பாங்க ஐடி டீம் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி வந்து அந்த செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க செக் பண்ணி பார்ப்பாங்க உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீமில் அப்படி கிடையாது இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி என்ன பண்ணுறது தேவையில் இம்ப்ளிமெண்ட் அஸ் ஏ பாலிசி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பாலிசி அஸ் ஏ கோடு உங்களுக்கு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு சிஐசிடி பைப் கிட்ட ப்ரோவில் இருக்கும் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெரஃபா மாடியிலே மைசப் மாடியிலே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஹார்ட் கோட் பண்ணிடலாம் உங்களுக்கு பாலிசிஸ் கூட ஒன்று பண்ணிடுவாங்க உங்களுக்கு அதனால் செக்யூரிட்டி இஷ்யூ வராது உங்களுக்கு அதே மாதிரி ஸ்கேலிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்கேலிங் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு கொஞ்சம் எப்போ வேணுமோ அப்பப்போ நீங்கள் போய் டிக்கெட் ரைஸ் பண்ண உங்களுக்கு வந்து நார்மல் ட்ரெடிஷனல் ஐடியில் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் அப்படி கிடையாது உங்களுக்கு நீங்கள் ஒருத்தர ரிசர்ச் வேணும் அத்தனை ரிசர்ச் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்கேல் பண்ண முடியும் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் எல்லாம் இங்கே இதில் இருக்கும் உங்களுக்கு அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரோல்டர்ஸ் என்ன சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் சர்வீஸ் டெஸ்க் வழக்கமாக ஐடியில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டெஸ்க் இருக்குது உங்களுக்கு டயர் ஒன்று இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி இங்கே நான் வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீமில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் போர்ட்டல் இருக்குது இன்டர்னல் டெவலப்பர் போர்ட்டல் ஐடி போயிருக்கு உங்களுக்கு ட்ரெடிஷனல் மாடல் பார்த்தீங்கன்னா டயர் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஓகேங்களா
அவர் இந்த பாஸ் ரீசெட் பண்ணுறது உங்கள் லைசன்ஸ் அசைன் பண்ணுறது அவரே வந்து ஒரு ப்ராசஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க உங்களுக்கு. பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் அப்படி எல்லாமே ஸ்கிரிப்ட் இருக்குது உங்களுக்கு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி ஏபிஐ பேஸ் பண்ணி இருக்கும் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷனல் ஐடி டீமில் சிஸ்டம் அட்மின் இருப்பாங்க உங்களுக்கு வந்து. L2 இருப்பார், உங்கள் டயர் 2 இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீமில் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் இருப்பார் உங்களுக்கு வந்து. நீங்கள் ஐடி டீமில் பார்த்தீங்கன்னா L2 ஒருத்தர் இருப்பார். அவர் தான் என்ன பண்ணுவார், ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறது, சர்வர் கான்ஃபிகேஷன் பண்ணுறது, நெட்வொர்க் ஃபிக்ஸ் பண்ணி அவர் பண்ணிப்பார் உங்களுக்கு. பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீமில் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் இருப்பார். அவர் தான் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த பைசெப் டெம்ப்ளேட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மாடியில் அவர் தான் வந்து பில்ட் பண்ணுவார் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பண்ணும் உங்களுக்கு அது கரெக்டாக அவர் ஒர்க் ஆகுதுன்னு அவர் செக் பண்ணி பார்த்துப்பார் உங்களுக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அட்மின். வழக்கமாக ஐடி டீமில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அட்மின் இருப்பாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக செக்யூரிட்டி ஃபுல்லாக தான் பார்ப்பாங்க உங்களுக்கு வந்து. ஆனால் நீங்கள் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீமில் பார்த்தீங்கன்னா டெவ் செக்அப்ஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. டெவ் செக்அப்ஸ் இன்ஜினியர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டி ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துப்பாங்க உங்களுக்கு வந்து. ஸோ பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா அசூர் பாலிசி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாலிசிஸ் கூட நீங்கள் டெவலப்ஃபார்ம் மாடியில் பைசப் டெம்ப்ளேட்லேயே என்ன பண்ணுவாங்க அதுலேயே உங்களுக்கு ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருப்பாங்க உங்களுக்கு வந்து. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ட்ரெடிஷனல் சப்போர்ட் ஐஎஸ் ஆஃபன் பிகம் தான் பாட்டனிக்ஸ் இன் மாடர்ன் கிளவுட் என்வரான்மெண்ட். ஸோ பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் ட்ரீட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட் அந்த டெவலப்மெண்ட் ஆர் கஸ்டமர்ஸ் அப்படின்னா அப்போ பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் 10 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு கஸ்டமர் என்பது இன்டர்னல் டீம் தான் உங்களுக்கு. ஏன்னா எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்க்கு வேறு கிளைண்ட் எல்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து. இங்கே யார் கஸ்டமர்ஸ் யாருன்னா இன்டர்னல் டீம்ஸ். அப்போ நீங்கள் ஒரு டாப் லெவல் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்க ஒரு டீம் இருக்குது. அவங்க யாருக்கு வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இருக்க மற்ற டீமுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுங்க சர்வீஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. அப்போ மற்ற டீமில் கன்சிடர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெடிஷனல் ஐடி என்பது ஒரு டாக்ஸி சர்வீஸ் மாதிரி உங்களுக்கு. என்ன நீங்கள் புக் பண்ணுற வெயிட் பண்ணுறீங்க வருது ஏறி போயிட்டு பே பண்ணிவிட்டு உங்களுக்கு. பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் வந்து ரெண்டே கார் மாதிரி உங்களுக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெடியாக கார் வந்து நிற்கும், நீங்களே அந்த காரை கீயை போட்டு நீங்களே ஓட்டின்னு போயிட்டு ஓகேங்களா வாழ முடிச்சு வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம் உங்களுக்கு. இந்த அளவுக்கு தான் இதுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் படி ட்ரெடிஷனல் ஐடி அண்டு பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் சொல்லலாம் உங்களுக்கு வந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.